நெஞ்சில் குடியிருக்கும். வழக்கமா விஜய் ஒரு மேடையில பேசுறார்னா அது பலரையும் கவனிக்க வைக்கிறதா இருந்திருக்கு. சினிமா மேடையாகட்டும், இசை வெளியீட்டு நிகழ்ச்சியா இருக்கட்டும், விஜய் குட்டி கதை சொல்ல போறாரா, எதிர் முகாமுக்கு ஏதாவது மெசேஜ் சொல்ல போறாரா அப்படின்னு உத்து கவனிப்பாங்க. நெஞ்சில் குடியிருக்கும். அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையையும் டீகோட் பண்ணி சோசியல் மீடியாவை கதற வைப்பாங்க ரசிகர்கள். போன வருஷம் இதே போல மாணவர்களுக்கு விருது வழங்குற நிகழ்ச்சி எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவர் பேச்சுல அப்படியே அரசியல் நெடி அடிச்சது. நீங்க தாங்க நாளைய வாக்காளர்கள். அடுத்தடுத்து புதிய நல்ல நல்ல தலைவர்களை நீங்க தான் தேர்ந்தெடுக்க போறீங்க. காமராஜர், பெரியார், அம்பேத்கர்னு உதாரணம் காட்டி பேசியிருந்தாரு. எல்லா தலைவர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அம்பேத்கர் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, பெரியார் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, காமராஜர் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நல்ல நல்ல விஷயத்தை எடுத்துக்கங்க, மற்றதை விட்டுருங்க. ஆனால் பாருங்க, நம்ம விரலை வச்சு நம்ம கண்ணையை குத்துறதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதுதான் இப்போ நாமளும் செஞ்சிட்டு இருக்கிறோம். இது இந்த காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது ஒன்றும் இல்லை. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய், அப்பா அம்மா இனிமே காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி பாருங்க. சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை தானே இது. நீங்க சொன்னீங்கன்னா அது கண்டிப்பா நடக்குங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த வருஷம் மாணவர்களுக்கான விருது நிகழ்ச்சியில ரொம்பவே அடக்கி வாசிச்சுட்டாரு விஜய். இத்தனைக்கும் அவர் கட்சி தொடங்கின பிறகு நடக்கிற முதல் பெரிய நிகழ்ச்சி இதுதான். என்ன சொல்ல போறார்னு காத்துட்டு இருந்தவங்கள அவர் ஏமாத்திட்டார்னு தான் சொல்லணும். எந்த கட்சியையும் சொல்லல, யார பத்தியும் பேசல. 10வது மற்றும் 12வது தேர்வில் சாதனை படைச்ச என்னுடைய தம்பி தங்கைகளுக்கும், இன்னைக்கு பெருமையோட வந்திருக்கிற அவங்களுடைய பெற்றோர்களுக்கும், மற்றும் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய நண்பா நண்பிகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். சரி, தன்னோட கட்சி பத்தியாவது பெருசா பேசுவார்னு பார்த்தா அதையும் சொல்லல. நல்ல தலைவர் வேணும்னு தான் சொன்னாரு. இங்க நம்ம கிட்ட என்ன இல்லை அப்படின்னா, இங்க நமக்கு எது இன்னும் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள். நான் தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியாக மட்டும் சொல்லலை. இப்போ நீங்கள் ஒரு துறைக்கு போறீங்க, அதில் நீங்கள் சிறந்து விளங்குனீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால் ஈஸியாக வர முடியும். அதைத்தான் நான் சொன்னேன், இன்னும் நமக்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, ஃபியூச்சரில் அரசியலும் ஏன் ஒரு கெரியர் ஆப்ஷனாக வரக்கூடாது, அப்படி வரணுன்றது என்னுடைய விருப்பம். நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? உங்களை தான் கேட்கிறேன். நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? நல்லா படிச்சவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா? ஓகே, உங்க ஆர்வம் எனக்கு புரியுது. பட் இப்போதைக்கு படிங்க, மீதி எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்.
விஜய் பேசியிருக்கிற இந்த நல்ல தலைவர்கள் தேவைங்கிற இந்த கருத்துல அவர் என்ன சொல்ல வராருங்கிற கேள்வி எழுப்பப்படுது. படித்தவர்கள்லாம் அரசியல் தலைவர்களாக வரணும் அப்படின்றதுல வந்து ஒரு ஏற்புடையதாக இல்லை. அப்படி பார்த்தால் கலைஞரோ இல்லை காமராஜரோ ஏன் அம்மையார் ஜெயலலிதா கூட ஒன்றும் பெரிதாக படித்தவர்கள் கிடையாது. ஆனால் அவர்கள் இந்த நாடை இந்தியாவில் ஒரு முன்னோடி மாநிலமாக வழிநடத்தியது, தமிழ்நாட்டை வழிநடத்தியதில் அவர்கள் முக்கிய பங்கு இந்த 3 நபர்களுக்கு தான் உண்டு. அவர்கள் யாருமே எம்ஜிஆர் உட்பட யாருமே பெரிதாக படித்தவர்கள் கிடையாது. ஸோ படிப்பதற்கும் ஒரு தலைவராக இருக்கக்கூடிய தலைமை பண்புக்கும் பெரிய ஒரு அதுதான் நேரடி தொடர்பு இல்லை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அவருடைய பார்வையில் சில தவறுகள் இருக்குன்னு தான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே ஒரு வாதத்திற்காக ஏற்றுக்கொண்டாலும் கூட அவர் என்ன பெரியதாக படித்திருக்கிறார். இந்த விஜய் இன்னும் பெரிய ஒரு கற்றறிந்த பெரிய மாமேதையெல்லாம் கிடையாது. அவரும் ஒரு அண்டர் கிராஜுவேஷன் டிகிரியை தாண்டி அவரும் ஒன்றும் பெரிதாக படித்ததில்லை. ஸோ இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் மீது ஒரு விமர்சனம் வைக்க வேண்டும். அதை நிரப்புவதற்கு நான் வருகிறேன் என்று சூசகமாக தன்னுடைய அரசியல் பிரவேசம் குறித்தான ஒரு மேம்போக்கான ஒரு கருத்தை தான் சொல்கிறார். அவருடைய அந்த பார்வையிலேயே பல குளறுபடிகள் இருக்குது, பல பிழைகள் இருக்கிறது. இதுக்கு விஜய் கட்சியோட செய்தி தொடர்பாளர் சொல்ற விளக்கம் வேற மாதிரியா இருக்கு. நீங்க என்ன கேட்டீங்கன்னா, அங்க இருந்த மாணவர்கள் எல்லாமே டாப்பர்ஸ். நமக்கு தெரியும் 10வது 12ஆம் வகுப்பில் முதல் 1, 2, 3ஆம் இடத்தை பிடித்த மாணவர்கள். அந்த மாணவர்கள் பல நேரங்கள் என்ன நினைக்கிறாங்க, டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நம்ம வெவ்வேறு கனவுகளோட வரணும். இல்ல, நீங்க அரசியலும் ஒரு முக்கியமான கேரியர் தான். இங்கும் நல்ல தலைவர்கள் தேவை. அந்த நல்ல தலைவர்களாக இந்த பிரைட் ஃபியூச்சர்ல இருக்கிற பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் வாங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறார். இது இந்த ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னா பல நேரங்களில் அரசியல் பேசக்கூடாது, நம்ம அரசியல் விட்டு விலகி இருப்போம் அப்படிங்கிற ஒரு பண்பு தமிழகத்தில் நீங்க தென்படுகிறது. அது இல்லாம எல்லோர் வாழ்விலும் அரசியல் இருக்கிறது. அந்த அரசியலை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க எல்லோருமே அரசியல் செய்யணுங்கிறார். அந்த அரசியல் செய்யணும்னு அவர் சொல்லும்போது மிக அழகாக நீங்க அன்றாடம் வருகின்ற தினசரிகளை படியுங்க. நீங்க 10 பேப்பரை படிங்க, நீங்க மேகசினை படிங்க. படிக்கும் பொழுது அதில் எது உண்மை எது பொய் என்பதை நீங்கள் பகுத்தறிவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பெரியார்கள் இதான் சொல்றார். நான் சொல்றேன் நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ படி, நீ தெரிஞ்சுக்க, எது உண்மை எது சரின்னு நீங்க பாருங்கிறார். அதே தான் போன முறை பெரியாரை படி என்று சொன்னார். இந்த மாதிரி பெரியார்கள் சொல்லிய விஷயத்தை மேற்கோள் காட்டி தான் பேசியிருக்காருன்னு நான் பார்க்கிறேன். என்னோட ஐடி கார்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர் கார்டு நான் எடுத்துட்டேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படை சமத்துவ கொள்கையை ஃபாலோ பண்ணி வரப்போற சட்டமன்ற தேர்தலை நோக்கி என்னோட பயணத்தில் இணைஞ்சி மக்கள் பணி செய்ய நாங்கள் ஏற்கனவே வெளியிட்ட இந்த கட்சியினுடைய உறுதிமொழியை படிங்க. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா, நீங்க எல்லாரும் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க ப்ளீஸ். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இல்லை, இடைத்தேர்தலில் போட்டி இல்லை, ஒரே இலக்கு 2026ன்னு சொல்லிட்டு இருக்கிற நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் இப்படி ஒரு மென்மையான அரசியலை கையில் எடுக்கிறது சரியான வியூகம் தானா அப்படிங்கிற கேள்வி எழத்தான் செய்யுது. அரசியலில் பிரவேசம் செய்து நாங்கள் அடுத்த தேர்தலை வளமாக களம் காண போகிறோம்னு சொல்லி விஜய் போன்ற ஒருவர் வரும்பொழுது அது டிசைசிவாக ஒரு முடிவெடுக்கணும். தீர்மானமாக இந்த பிரச்சனையில் இந்த கட்சியை எதிர்க்க வேண்டும், இந்த விஷயத்தில் இந்த நிலைப்பாடு எடுக்க வேண்டும், இல்லை கொள்கை ரீதியாக இந்த நிலைப்பாடு எடுக்கணுன்ற தீர்மானமாக இருக்கணும். அதை தவிர்த்துட்டு நாங்கள் ஆளுங்கட்சியை இப்பொழுது எதிர்க்க மாட்டோம், இல்லை அது பாஜகவானாலும் சரி திமுகவானாலும் சரி எதிர்க்க மாட்டோம், எல்லாம் அந்த ஒரு சாஃப்டான ஒரு மென்மையான ஒரு போக்கை கடைபிடித்து அந்த நிலைப்பாட்டை தொடர்ந்துட்டு போனால் எந்தளவிற்கு இவர்கள் தொண்டர்களோ இல்லைன்னா இவர்களுடைய ரசிகர் மட்டத்தில் வேணால் அவருக்கு அதுக்கு ஆதரவு நிலை இருக்கலாமே ஒழிய, அதை தவிர்த்து அரசியல் சார்பில்லாமல் ஒரு ஏபொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இல்லை மக்கள் மத்தியில் இவருடைய பேச்சு என்பது இல்லை இவர் வைக்கக்கூடிய வாதம் என்பது எடுபடணும்னா அவர் தீவிரமான ஒரு டிசைசிவாக ஒரு தீர்மானமாக பல்வேறு பிரச்சனைகளில் கொள்கை ரீதியாகவும் சரி இல்லை அரசியல் ரீதியாகவும் சரி முடிவுகளை தீர்மானமாக எடுக்கணும். இதுவரை தன்னோட அரசியல் எதை நோக்கியது, என்ன கொள்கை, யாரை எதிர்த்து அரசியல் செய்ய போறாரு, எதை மாற்ற நினைக்கிறாருன்னு எதையும் விஜய் தரப்புல வெளிப்படையா சொல்லல. பெரும்பாலும் அறிக்கைகள் தான் வந்திருக்கு. அவர் கட்சி தொடங்கின பிறகு வெளிப்படையா செஞ்ச விஷயம் கள்ளக்குறிச்சிக்கு நேர்ல போனதுதான். ஆனா அங்கேயும் அவர் எதையும் பேசல.
Say no to temporary pleasures. Say no to drugs. No, ஒரே ஒரு வாட்டி please. Say no to temporary pleasures. Say no to drugs. Thank you. சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு விருது வழங்குற நிகழ்ச்சியில உறுதிமொழி எடுக்க வச்ச விஜய் தன்னோட படங்கள்ல என்ன விதமான காட்சிகள்ல நடிச்சிருக்காருங்கிற கேள்வி அடுக்கடுக்கா எழுப்பப்படுது. தன்னுடைய படங்களில் இனி வரும் காலத்தில் படம் நடிக்கிற மாதிரி இருந்தாலும் இப்படியான காட்சிகளை எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டு நான் வைக்க மாட்டேன். மது அருந்துவதாகவோ சிகரெட் புகைப்பதாகவோ அந்த ரசிகர்கள் எல்லாமே விஜய்க்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாங்க. அந்த சிகரெட்டு புகைக்கிறது, அந்த தண்ணி பார், அந்த மாதிரி தண்ணியும் அப்படி நினைச்சிக்கிட்டு போகிற போக்கு அந்த திரைப்படத்துறையை மிகப்பெரிய வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு போகிற ஒரு இடத்துல இருக்கிற நடிகர் வந்து கடந்த காலங்களில் இதெல்லாம் உணர்ந்துருக்கு. தேர்தல் அரசியல் வந்த பிற்பாடு இந்த கருத்துலாம் அவருக்கு பிறக்குது. தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு நடக்கும்போது அதுல கட்சியோட கொள்கை திட்டங்கள்னு விரிவா வெளியிடப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதுவரை மக்களுக்கான அரசியலை செய்யுங்கன்னு கட்சி தலைமை கிட்ட இருந்து உத்தரவு வந்திருக்குங்கிறாரு செய்தி தொடர்பாளர். இந்த மாநாடு முடிந்த பிறகு நம்முடைய கொள்கை பிரகடனங்கள் என்ன என்பதை தெரிந்து கொண்ட பிறகு ஒவ்வொரு பிரச்சனையும் நிலைப்பாடு என்ன என்பதை தெரிவித்த பிறகு நம்முடைய கட்சி நம்முடைய கொடி என்ன சின்னம் என்ன போன்ற விஷயங்கள்லாம் வந்த பிறகு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக ஒவ்வொரு தொகுதி வாரியாக ஒவ்வொரு மண்டல வாரியாக எல்லா இடங்களிலும் மக்களுக்கு தேவையான அன்றாட அரசியல் பணிகள் என்பது துவங்கும். அதுல நீங்க வேகமா வேலை செய்யுங்க. நம்ம வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. மக்களுக்கான தேவைகள் பல இருக்கு. மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? இப்போ வந்து ஒரு லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் ஒரு 3 நாட்களை சேர்றாங்கன்னா மக்கள் எதிர்பார்க்கிறாங்க, ஒரு நல்ல தலைவர் இங்க இல்லைங்கிற எதிர்பார்க்கிறாங்க. அப்ப அதை பூர்த்தி செய்யும் விதமாக நீங்கள் வேலை செய்யுங்கள். தேர்தல் அரசியல் பத்தியோ இல்ல வந்து யார் கூட நம்ம கூட்டணி வைக்கணும், நம்ம கூட்டணிக்கு தலைமை தாங்கணுமா போன்ற விஷயங்களை எங்களிடம் விட்டு விடுங்கள். அதை பார்த்து ஹெட் குவார்டர்ஸ் பார்த்துக்குங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாகவே எங்களோட தலைவர் சொல்லியிருக்காங்க. அதனால எங்களுக்கான அரசியல் என்பது மக்கள் அரசியலாகத்தான் இப்பொழுது இருக்க போகிறது. கட்சிங்கிற முடிவை எடுத்ததிலிருந்து கட்டமைப்பு ரீதியா தங்களோட தமிழக வெற்றி கழகம் வலுவா கட்டமைக்கப்பட்டு வர்றதா அந்த கட்சியினர் சொல்றாங்க. ஒரு நிகழ்ச்சிய கட்டுக்கோப்பா திட்டமிட்டு நடத்தி முடிக்கிறது போல இல்ல கட்சியும் அரசியலும். மாநில அரசையும் விமர்சிக்கிறது இல்ல, மத்திய அரசையும் விமர்சிக்கிறது இல்ல. அப்படின்னா அவரோட அரசியல் எதை நோக்கியது என்பது பற்றி இதுவரை தெளிவுபடுத்தப்படலன்னு தான் சொல்லணும். 26ல் வந்து அவர் கட்சி சார்பாக ஒரு பெரிய அரசியல் கட்சியாக முன்னெடுத்து ஆட்சியை வந்து கோருவதற்கு இல்லை ஆட்சி பிடிக்கும் இடத்திற்கு வந்து தான் முன்னேறி வரணும், தமிழக வெற்றி கழகம் வரணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு வரக்கூடிய ஒரு நபர் எதிர்க்க ஆளுங்கட்சியான திமுக மீது தான் அவர்கள் சேலஞ்ச் செஞ்சு தான் அவர்களை வந்து டீஸ்டபிளைஸ் பண்ணிவிட்டு அவர்கள் ஆட்சியிலேருந்து இறக்கி விட்டு தான் இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வர முடியும். அந்த நிலையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக மீது விமர்சனம் வைப்பதை, கடுமையான விமர்சனம் வைப்பதை, அதுவும் இந்த கள்ளக்குறிச்சி போன்ற ஒரு சூழ்நிலையில் விமர்சனம் வைப்பதை தவிர்த்துட்டு பெரிய விமர்சனம் வைக்க வேண்டாம் என்று கான்சியஸாக தவிர்த்து விட்டு பேசுவதில் அவருக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு தான் நமக்கு புரிஞ்சு முடியும். மேடைகள்ல மட்டும் பேசுற விஜய் தன்னோட கருத்துக்களையோ எதிர்ப்பையோ வெளிப்படையா சொல்லாம தவிர்க்கிறாரா? கட்சி தொடங்கினாலும் தீவிர அரசியல்ல இறங்க விஜய் தயக்கம் காட்டுறாரா என்ற கேள்விகளை அரசியல் பார்வையாளர்கள் எழுப்புறாங்க. இந்த நிலையில 2026 சட்டமன்ற தேர்தல்ல நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வைப்பாரா அப்படிங்கிற யூகங்களும் கிளம்பி இருக்கு. நடிகர் விஜயோட கைவசம் 2 படங்கள் இருக்கு. அந்த படங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ள முடிஞ்சிருமா? கோடிக்கணக்கான பிசினஸ் நடக்கிற சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு அரசியலுக்கு வர்ற விஜயோட இந்த புதிய பயணம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற கேள்வி இருந்தாலும் அவரோட அரசியல் வருகையை அவரோட ரசிகர்கள் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு முடிஞ்ச பிறகு தேர்தல் அரசியல்ல தீவிரம் காட்டப்படும்னு சொல்லுது அந்த கட்சி. எங்களுடைய இலக்கு என்பது சட்டமன்ற தேர்தல் 2026. அது தேர்தல் அரசியல். நான் நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க தேர்தல் அரசியலுக்கு தேர்தல் அரசியல்ங்கிறத தள்ளி வச்சுட்டு அதற்கு உண்டான மக்கள் அரசியலை, தீவிரமான மக்கள் அரசியலை, நீங்க போராட்ட அரசியலை நாங்கள் முன்னெடுக்க போகின்றோம். தேர்தல்னு வந்துட்டா தனிச்சு போட்டியிட போறாரா, கூட்டணி வைக்க போறாரா,
திராவிட கட்சிகளோட கூட்டணியா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இப்பவே இருக்கு. தொடக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு தான் வந்தது. உங்களுக்கு 87 அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய எழுச்சி. கிட்டத்தட்ட திமுகவுக்கு போட்டியாக பிஎம்கே அதுதான் ஆட்சி பிடிக்கின்ற ஒரு நிலைமையில் அவர்கள் தலைமையில் அன்னைக்கு கூட்டணி அரசியல் மாறி இருந்தால் ஒருவேளை இன்னைக்கு அது ஆளுங்கட்சியாக இருந்திருக்கலாம். ஆனால் என்ன அமைஞ்சது அரசியல் சூழல்னா திராவிட கட்சிகளோட கூட்டணின்னு சேர்ந்து அது கரைஞ்சி போனது. ரெண்டாவது ஒரு வாய்ப்பு வைகோவுக்கு நீங்கள் பார்க்கலாம். மிக பெரும் இளைஞர்களுடைய எழுச்சி அந்த காலகட்டத்தில் எங்கே பார்த்தாலும் ஊருக்கு ஊர் இளைஞர்கள் கூட்டம் அப்படி இருக்கும். திமுகவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு சரிபாதி பிரிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரளவுக்கு கிட்டத்தட்ட வைகோ பக்கம் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் பிரிஞ்சதை பார்த்துருக்குது. அந்த அளவுக்கு ஒரு எழுச்சி பெரிய அளவில் வந்தது. ஆனால் அதே திராவிட கட்சிகள் யாரை நான் வீழ்த்துவேன் என்று சொன்னாரோ அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடவே கூட்டணி. அதுக்கு முன்னாடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சாராயத்துக்கு எதிராக மதுபானத்தை ஒழிக்கணுன்றதுக்காக நடைப்பயணம் திரும்ப அதே செல்வி ஜெயலலிதா அவர்களோட கூட்டணி மாறி மாறி கரைந்து போன இடத்துல இன்னைக்கு இருக்குது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். மூன்றாவது ஒரு வாய்ப்பு மக்கள் தேமுதிக விஜயகாந்த் அவர்களுக்கு மக்களோடு கூட்டணி என்று சொன்ன வரைக்கும் வாக்கு சதவீதம் உயர்ந்து கொண்டே 10 தாண்டி நின்றுட்டு இருக்கிற ஒரு பெரிய எழுச்சி இருந்திருந்தது. அவர்களுடைய தலைமையில் அவர்களை ஒற்ற கருத்துள்ள ஒரு மாற்று அணியை தேர்வு செய்திருந்தாங்கன்னா இன்றைக்கி அது வளர்ந்த கட்சியாக இருந்திருக்கும். திராவிட கட்சியோட கூட்டணி வந்தோடனே திராவிட கட்சி இப்படியான கட்சிகளை விழுங்கிடும், கலைச்சிடும். இதுதான் அரசியலுங்க. அந்த வழியில் விஜய் அவர்கள் போகக்கூடாது, போக மாட்டார் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். இதுவரை எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்காம தனிச்சு போட்டியிட்டு வர்ற நாம் தமிழர் கட்சி விஜயோட கூட்டணி வைக்குமா என்ற வினா எழாமல் இல்லை. இது பத்தி நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் கேட்டப்போ இந்த பதில சொல்லியிருக்காரு. 2026 இதுவரையும் கூட்டணி வைக்கல. ஆனால் இப்போ விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கா, அவரோட கூட்டணி வைப்பீங்களா? இதெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது என் தம்பி தான். நான் தான் பெரியவன், அவரை விட 8 வயது பெரியவன். நான் அண்ணன், அவர் தம்பி. அவர் தான் முடிவு எடுக்கணும். அண்ணன் கூட போவோம், அண்ணன் கூட போய் அண்ணன் கூட நிற்போம் அப்படின்னு முடிவெடுக்க வேண்டியது யார்? அவர் தான். இப்போ நான் எத்தனை தேர்தலை சந்திச்சுட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் 5 வயதுலேருந்து அரசியல் களத்தில் இருக்கேன். பல பெரிய பெரிய தலைவர்களோட நெருக்கமாக பழகியிருக்கேன். அரசியல் அனுபவம் இருக்குது. இந்த வேலையை நாங்கள் செய்கிறோம். எனக்கு ஒரு கனவு இருக்குது. என் நாட்டை எப்படி மாற்றி படைக்கணும், கல்வி எப்படி கொடுக்கணும், மருத்துவத்தை எப்படி கொடுக்கணும், வேளாண்மை எப்படி மீட்டுருவாக்கம் செய்யணும், நீரை எப்படி தேக்கணும், எப்படி என் பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு இது இருக்குது. வறுமை எப்படி ஒழிக்கிறது, பாலும் முட்டை இருந்தால் பசிங்கிற ஒன்றும் இல்லாமல் போய்க்கணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா அடிப்படையில் உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த மாதிரி கனவுல இருக்கிற தன் அண்ணனுக்கு துணையாக நிற்கிறதா வேணாமாங்கிறத முடிவு செய்ய வேண்டியது என் தம்பி தான். அதுக்கு இன்னும் நாள் இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தோட நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்கிறதன் மூலமா ஓட்டு பிரியறத தடுத்துடலாம்ங்கிறது சீமானோட கணக்கா இருக்கிறதா ஒரு பார்வை இருக்கு. 2026 விஜயை முன்னிறுத்தி அவர் தமிழக வெற்றி கழகம் ஒரு களம் காணும் பொழுது சீமான் எந்த அளவிற்கு எடுபடுவார் என்ற ஒரு சந்தேகம் அவருக்கும் இருந்திருக்கலாம். இரண்டாவது, திராவிட கட்சிகளோடு தான் கூட்டு கிடையாது, இல்லை அவர்களை எதிர்ப்பது தான் அவருடைய பிரதான குறிக்கோள் என்று இருக்கும் பொழுது, அதுவும் குறிப்பாக திமுக எதிர்ப்பை மட்டுமே தான் பிரதான குறிக்கோளாக கொண்டிருக்கக்கூடிய சீமான் அதற்கு காரணம் சொல்லலாம். இன்று அவர் ஆளுங்கட்சி அப்படின்ற முறையில் கூட அவர் பேசலாம். ஆனால் அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தபோது, அதுவும் குறிப்பாக இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுங்கட்சியாக முதலமைச்சராக இருந்து அதிமுக ஆட்சி நடந்த பொழுதும் கூட அதிமுக எதிர்ப்பில் பெரிய அளவிற்கு அவர் முனைப்பு காட்டலை. திமுக எதிர்ப்பில் தான் அவர் பெரிய அளவுக்கு முனைப்பு காட்டுகிறார். பேரளவிற்கு அவர் திராவிட எதிர்ப்பு என்பதை பிரதானமாக முன்னிறுத்தினாலும் கூட அவருக்கு விஜயில் 26 ஒரு ஆட்சி அமைப்பதற்கான ஒரு தேர்தலாக அவர் களம் காணும் பொழுது தன்னுடைய செல்வாக்கு, அரசியல் செல்வாக்கு என்பது இல்லை இருப்பு என்பதே ஒரு கேள்விக்குறியாகிவிடும். அதனால் திராவிட கட்சிகளை எதிர்க்கணும், குறிப்பாக திமுகவை எதிர்க்கணும். அதை தவிர்த்து விட்டு விஜயோடு கூட்டணி வைப்பது தன்னுடைய அரசியல் எதிர்காலத்திற்கு நல்லது என்ற ஒரு முறையில் அவர் இதற்கான முயற்சிகளை தொடர்ந்து எடுப்பதாக நமக்கு செய்திகள் வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தன்னோட நகர்வுகளை மேற்கொள்கிற விஜய் அதற்கேற்ற அரசியலை செய்கிறாரா, அதுக்கான திட்டம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். 26 என்பது நடிகர் விஜய் தனித்து போட்டியிட்டு தன்னை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அது இல்லாத ஒரு அவசரப்பட்ட ஒரு கூட்டணி அப்படின்னு வச்சாருனாக்கா அது இந்த திராவிட கட்சி அல்லாத ஒரு கூட்டணி என்ற வாய்ப்பு இருந்தால் தான் சரியா இருக்கும். அவர் ஒரு மாற்று தலைவர்கள் வேணும் அப்படின்றாரு. ஒரு நல்ல தலைவர் வேணும்னு சொல்ல வர்றார். அப்போ இதுவரைக்கும் இருந்திருக்கிற தமிழ்நாட்டு தலைவர்கள் நல்ல தலைவர்களாக இல்லை, இப்பொழுது இருக்கக்கூடியவர்கள்ல அப்படின்றதுல நடிகர் விஜய் உறுதியாக இருக்கிறார். அப்போ நல்ல தலைவர் வேணும்னா ஒன்று, என்னை நல்ல தலைவராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றத மறைமுகமாக சொல்கிறதா இருக்கணும்.
தமிழக வெற்றி கழகத்துல 74 லட்சம் பேர் உறுப்பினரா சேர்ந்துட்டாங்கன்னு அந்த கட்சியோட செய்தி தொடர்பாளர் சொல்லியிருக்காரு. பெரும்பாலும் இளைய தலைமுறை முதல் முறை வாக்காளர்களை குறி வச்சும் பெண் வாக்காளர்களை குறி வச்சும் விஜய் தன்னோட அரசியலை மேற்கொள்வாருங்கிறது பொதுவான பார்வையா இருக்கு. இத்தனை ஆண்டுகள் திராவிட கட்சிகள் கட்டமைத்து வைத்திருக்கிற மாநிலத்துல ஆட்சி பொறுப்புங்கிறது எளிதா கிடைச்சிடாது. தேசிய கட்சிகள் கூட இன்னும் இந்த கட்டமைப்பை உடைச்சுக்கிட்டு வர முடியல. அப்படிப்பட்ட மாநிலத்துல எடுத்த உடனேயே சட்டமன்ற தேர்தல், முதலமைச்சர் பொறுப்புங்கிறது எளிதானது இல்லை. இந்த சவாலை விஜய் எப்படி எதிர்கொள்ள போறாரு, என்ன விதமான அரசியலை செய்ய போறாருங்கிறத வழக்கம் போல பொறுத்திருந்து பார்க்கணும்.